எங்க நீ பாட்டு வண்டி வர இடத்துல ஓடின்னு இருக்க? ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் விட்டுட்டு அவங்களா போயிட்டாங்களே உள்ள. வழி தெரியாம எங்கேயா தொலைஞ்சு போறோம், சீக்கிரம் வா. இரு எனக்கு வழி தெரியும், நான் கூட்டின்னு போறேன். ஓ, எங்க போனாலுங்கன்னு தெரியலையே. இரு பதட்டப்படாத. அவளுங்க கூடயே நான் உள்ள போயிருப்பேன். வண்டி நம்ம ஓரமா விட்டுட்டு போலாம் சொல்லிட்டு இவ தான் சொன்னா. இவ பேச்சு கேட்டு வந்து இன்னைக்கு நான் தொலைஞ்சு போறேன். என்னது தொலைஞ்சு போயிடுவியா? நான் அந்த கூட இருக்கேன், நீ தனியா இருந்தா தொலைஞ்சு போவேன். நான் அந்த கூட இருக்கேன், பயப்படாத. வாடி சீக்கிரம் கதை பேசி நின்று இருப்பேன். ஆமா, உன் மாமியார் வரலையா? நம்ம டூருக்கு வந்திருக்கோம். மாமியார் புருஷன் குழந்தை குட்டிலாம் கூட்டின்னு வரதுக்கா. நம்மளே பிரசவத்துக்கு வந்திருக்கோம். வீட்டுல போர் அடிக்கல மாமியார் இங்க வந்தாலும் பறக்க அப்படியே வேடிக்கை பார்த்து உட்காந்து இருக்கலாம், அதுக்கு சொன்னேன். அப்படி கூட மட உதவி ஒத்தாசி செய்யறதுக்கு வரல, வேடிக்கை பார்க்க வந்திருக்க. ஆமா ராணி, உன்னை எப்படி அனுப்பிச்சது? நான் எங்க அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். காலையில வாக்கிங் வந்தேன் நம்மளே கூட. வாக்கிங் வரும்போது தான் அந்த பொண்ணை பார்த்தோம். பார்த்தா அப்படியே அவ கூட இருந்துட்டு அவ கூட வந்துட்டேன். இப்போ அப்போ நீ ராணி கிட்ட சொல்லிட்டு வரல? ஆமா, ராணி பெரிய மகா ராணி. என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டு வரல முதல்ல. அட தாய் கிழவி, நீ காணான்னு தேட போறாங்க உன்ன. அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்க. ஏன் தாய் கிழவி இவ்வளோ அசால்ட்டா இருக்கிற? உன் பிள்ளைக்காவது ஃபோன் பண்ணி சொல்லு, நீ காணான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தேட போறாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் ரொம்ப போயிட்டோம். அப்புறம் நாங்கள் தான் கத்திட்டு வந்துட்டோம், அப்புறம் எங்க மேலே வந்து பழி. அப்படியே சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களா? முதல்ல ஒரு ஃபோனை போட்டு சொல்லிட்டு உன் பிள்ளைகிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் பிரசவத்துக்கு அப்படி சொல்லிட்டு. அப்படியே ஒரு 2000 ரூபாய் அனுப்பிச்சு சொன்னோம். ஏண்டியா உன் நம்பர் காமிச்சு நல்ல காசை எதுக்கு இப்போ 2000 ரூபாய் வசந்தி கொடுக்க போறியா பிரசவ செலவுக்கு? அதுக்கு இல்லடி, எதனா வாங்கி சாப்பிடணும். அப்படி குழந்தை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும். கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாம் வாங்கினா யார் காசு தருவா? என்கிட்ட காசு இருந்தால் நான் பாட்டு இஷ்டத்துக்கு போய் வாங்கி சாப்பிடுவேன். ஓ அதுக்கா? அனுப்ப சொல்லி ஃபோன் நம்பருக்கு அனுப்பலாம். சரி வா வா, குழந்தை பிறந்துச்சுன்னு தெரியல, இங்கே கதை பேசி நிற்கும். பட் அப்படியே எனக்கு அது இதை வாங்கி தருவியா சாப்பிட்டுக்க? வாங்கி தரவா. நல்ல பட்டி. மேடம், பேஷண்ட்டோட பேர் சொல்லுங்க. பேர் வந்து வசந்தி. எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? அது வந்து டெலிவரி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், குழந்தை பார்க்கறதுக்காக, பிரசவம். சரி, அப்போ நீங்கள் தடுப்பூசி போட்டு சீட்டில் வச்சுருப்பீங்களா, அதை கொடுங்க, என்ட்ரி போடலாம். அக்கா, அந்த சீட்டெல்லாம் எங்கள் மாமியார் தான்க்கா எடுத்துன்னு வந்துன்னு இருக்கு. என்னக்கா பண்ணுறது? இது உங்ககிட்ட சொல்லலாம். மேடம், அந்த சீட்டில் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். வந்துடுவாங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஆட்டோவில் தான் வந்துன்னு இருக்காங்க. பஸ்ஸில் வந்து லேட் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் தான் ஆட்டோவில் வர சொல்லிட்டோம். ஆட்டோவில் வந்துன்னே இருக்காங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். வரட்டும், வந்து சொல்லுங்கள், என்ட்ரி போட்டுடலாம். அப்போது என்ட்ரி போடுற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டிங்கன்னா? அதெல்லாம் இல்லை மேடம், இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ட்ரி தான் நம்ம போடணும். ஓ சரி காசு எவ்வளோ கட்டணும்? அதெல்லாம் சொல்லுவாங்க மேடம், உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. காசுலாம் கடைசியில் தான் கட்டணும், இப்போ எதுவும் கிடையாது. இல்லைக்கா, அதுக்கு தனித்தனியாக கட்ட சொல்லுவாங்க தெரியுமா? சரி, கட்ட சொல்லும்போது கட்டலாம். மேடம் நிற்காதீங்க மேடம், போய் உட்காருங்க மேடம். சீட்டெலாம் காலியாக தான் இருக்குது பாருங்க. இப்போ உட்காரலாம் வா. இந்த மாமியார் கேள்வி வேறு எங்கே வந்து நிற்குதுன்னு தெரியல. சீக்கிரமாக வர சொன்னேன். இப்போ தான் வீட்டை பெருக்கிறேன், துடைக்கிறேன், சாமான் துடைக்கிறேன், துணி துவைக்கிறேன், என்ன பண்ணின்னு இருக்குதா என்னன்னு தெரியலையே. கூட போட்டு கேளு, எங்கே வராங்கன்னு கேளு. மேடம் போய் உட்காருங்களா மேடம்? பொண்ணு வேற இம்சை, வாக்கா போய் உட்காரலாம். வா அக்கா, நம்ம ஒன்றும் குழந்தை பிறந்துச்சா போய் பார்த்துன்னு வரலாமா? நீ குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களே கூப்பிடுவாங்கடி. டாக்டர் வசந்தி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க நம்மளை. கடவுளே, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். என்ட்ரி போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? ரிப்போர்ட்லாம் கொண்டு வரல, 10 நிமிஷம் ஆகுமா? வளர்தான் சொல்லியிருக்கேன் சார். அதை வந்துட்டேன். ஏண்டி, காசுலாம் வச்சிருக்கியா? இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது நிறைய செலவு ஆகும் போல தோணுதுடியே. மாப்பிள்ளையும் சம்பந்தியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டெலிவரி பார்க்கணுன்னு. எவ்வளோ செலவானாலும் செஞ்சு தானே ஆகணும். ஆரம்பத்துலேயே சொன்னேன், இந்த இடம் பெரிய இடமா இருக்குது, வேணாம் அப்படி சொல்லிட்டு. என் புருஷன் சொல்கிற பிச்சு கேட்டால் தானே. இப்போ ஜம்முன்னு அவன் பெயிண்ட் அடிச்சு நின்று இருக்கான். இங்கே நான் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல இருக்கும். சரி கத்தாதவா, எவ்வளோ காசாகும் எது காசாகும் தெரியல. சரி எதுக்கும் பயப்படாத. ராதிகா வாங்க அத்தை, வாங்க இவ்வளோ நேரம். அங்கே இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? இங்கே வந்தால் என்ட்ரி போகிறதுக்கு அந்த ஃபைல்லாம் கேட்குறாங்க. இவ்வளோ பொறுமையாக வரீங்க? அதை ஏன்டி கேட்குற? வசந்தி இங்க. வசந்தியா டெலிவரி ரூம் கூட்டின்னு போயிட்டாங்க. நான் போய் பார்க்கலாமா? யாரும் போய் பார்க்க முடியாது, குழந்தை பிறந்த பிறகு நம்மளை கூப்பிடுவாங்க. எங்க ரிப்போர்ட் எங்க? எல்லாமே இந்த பையில தானே இருக்கு. அந்த பையன் அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன், இருக்கான்னு பாரு. வாங்கக்கா அந்த பையன். கொடுங்க தெரியுமா? ஆட்டோ வரும் பார்த்தா ஆட்டோ வரவே இல்லை. நானே பஸ்ஸை பிடிச்சி வரேன்டி. என்ன பஸ்ஸில் வந்தீங்களா? ஏன் அவர்கிட்ட நான் சொன்னேனே ஆட்டோ அனுப்ப சொல்லி, ஆட்டோ புக் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க, அவங்க அம்மா கூட்டின்னு வரத்துக்கு. நான் அனுப்பவே இல்லையா? ஆட்டோ வரல, ஒன்றும் வரல. நானே ஓடி வந்தேன் ரோடுக்கு. இப்போ பார்த்தா பஸ் போயிடுது. நல்ல வேலை, கையை போட்டோன்னே பஸ் நின்னுது. டிரைவர் தம்பிக்கு என்ன பார்த்தோன்னே எப்படி தோழிச்சு தெரியல, பஸ் நிப்பாட்டான். டக்குன்னு நான் ஏறிட்டேன் பஸ்ஸில். இல்லைனா எப்போ வந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. பார்த்தியாக்கா, அந்த மனசு நான் ஆட்டோ அனுப்ப சொன்னால் அனுப்பவே இல்லை. சரி விடு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த மனுஷனை நம்பினாலே இப்படி தான். இந்த இதை எடுத்து அவங்ககிட்ட கொடு. கொடுக்க இது இருந்தாதான் என்ட்ரியே போடுவாங்களாம். சரி கொடு. ஐயோ, அந்த பொண்ணை காணுமே. மேடம் ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? வந்துச்சு. இந்தாங்க கொடுங்க மேடம். நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க, என்ட்ரி போட்டு உங்களை கூப்பிட்றோம். சரி. ஏன் டென்ஷன்லாம் இருக்கீங்க? கூலாக இருங்க, எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. சரிங்க மேடம். அக்கா, நம்மளை போய் உட்கார சொல்லியிருக்காங்க, கூப்பிட்றாங்களாம். சரி வா. என்னை போய் வசந்தியை பார்க்கலாமான்னு கேளு. அவங்களே கூப்பிடுவாங்க, அவங்க கூப்பிடும் போது தான் நம்ம போய் பார்க்க முடியும். இப்பெல்லாம் போனால் திட்டுவாங்க. என் புள்ள என்ன பண்ணுதோ தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடி. இந்த பொண்ணு நம்ம எங்கேக்கா பார்த்துருக்கோம். இதே நம்ம அம்மா வீட்டில் இருக்குடி இது பொண்ணு. அப்படியா? உனக்கு தெரியுமா இந்த பொண்ணு? இரு. ஏம்மா, நீ வள்ளியோட பொண்ணா? ஆமாண்டி.
வள்ளி பொண்ணா இது எனக்கே அடையாளமே தெரியலையே. உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? ஐயோ, நானும் உங்க அம்மா எல்லாம் ஒண்ணா படிச்சவங்க தான். சின்ன வயசுல நானும் அவளும் தான் காடு மேடு மலை எல்லாம் சுத்தின்னு வருவோம். குழந்தைக்குலாம் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றாவே போவோம். எல்லாமே ஸ்கூல் போகும்போது தான் ஒன்றா தான் போவோம். பரவாயில்லையே, வள்ளி பொண்ணு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டால. இங்கே வேலை செய்யறியாம்மா நீ? ஆமாண்டி, இங்கே தான் வேலை செய்கிறேன். சரி சரி. எங்கள் அம்மா உங்கள் கூட தான் படித்தாங்களா? எங்கள் கூட படிக்கல, எங்கள் அண்ணன் கூட படித்தாங்க. ஆனால் எங்களுக்குலாம் ஃப்ரெண்டு எல்லாமே எங்கள் கூட தான் இருப்பாங்க. ஸ்கூல் போகும்போது கூட என் கூட தான் வருவாங்க. கிளாஸ்மேட்டு சொன்னீங்க? கிளாஸ்மேட் இல்லைம்மா, ஒரே ஸ்கூலு நாங்கள் எல்லாரும். அம்மா நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்காங்க ஆண்டி. சரிம்மா சரிம்மா. உங்கள் பொண்ணுக்கு தான் டெலிவரி பார்க்க வந்திருக்கீங்களா ஆண்டி? எங்கள் பொண்ணுக்கு இல்லைம்மா, எங்கள் பொண்ணுக்கு இனிமேல் தான் கல்யாணம் பண்ண போகிறோம். இந்த இவங்க இருக்காங்களே ராதிகா, அந்த ஆண்டியோட நாத்தனாருக்கு வந்து டெலிவரி பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லபடியாக நடக்கும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, காசிக்கு போனாலும் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க வேணும்னு. அந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி, நான் என்ட்ரி போட்டு எடுத்து வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. யாருன்னு தெரியல அந்த பொண்ணு. வாக்கா உட்காரலாம் போய். சரி வா. யாருடைய அந்த பொண்ணு? அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு வரீங்க? எங்கள் ஸ்நேகதியோட பொண்ணு அத்தை இங்கே வேலை செய்யறான். அம்மா எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு வரோம். சரி சரி, தெரிஞ்சவங்க இருந்தால் நமக்கு நல்லா தானே. சரி போய் உட்காரலாம், வாங்க கூப்பிடுவாங்களாம். சரி வாங்க. கோமதி உங்க அத்தை கூட வந்திருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க. காலையிலேருந்து வசந்தி கூட அவங்க தான் இருக்கிறாங்க. கூட பவனும் அத்தையும் வந்திருக்கு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்போதான் உங்களை பார்க்குறேன். வாங்க வாங்க. உங்களுக்குள்ள காப்பி தண்ணிலாம் வாங்கி கொடுத்தியாடி? அதே காப்பி தண்ணிலாம் வாங்கி கொடுத்தியாடியா? வந்து வசந்தி டெலிவரி ரூம் காமிச்சிட்டு இங்கே வந்து என்ட்ரி போகிறதுக்காக நின்று இருக்கோம். காப்பி தண்ணி குடிச்சோம். நாங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறோம். சரி கத்தாதவா. அத்தை நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? அதில் காஃபி குடிச்சிருந்தீங்க, அதோட அவ்வளோதான். சரி சரி, நம்ம என்ட்ரி போட்டுட்டு அப்போ எதனா போய் சாப்பிட்டு வரலாம். போங்க போங்க, முதல்ல இங்கேருந்து நடங்க. சிஸ்டர், இது என்ட்ரி போட்டுருங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எஸ் சிஸ்டர், அவங்க வந்து என்னோட ரிலேஷன், எங்கள் அத்தை. ஓகே ஓகே. ஏக்கா இந்த ரூம்குள்ளே தான் எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டி இங்கே பார்க்கறதுக்கு எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்குது. அடி எந்த ரூமுக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க தெரியலையே. இந்த டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? திட்ட போகிறாங்கடி. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க. கையில் நான் உள்ளே போய் பார்த்துன்னு வரட்டுமா? வசந்தி இருக்கானே, இருடி யார்கிட்டனா கேட்கலாம். வசந்தி வசந்தி. ஏக்கா வசந்தி உள்ளதாக்கா இருக்குது. நெடி பண்ணுறாங்க. குழந்தை வந்துச்சா? குழந்தை இன்னும் பிறக்கல. ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது போடுவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா? ஐயோ, நார்மல் டெலிவரி ஆகும் தானே பார்த்தேன். இடி நார்மல் டெலிவரி தான் ஆகும். அதுக்கு முன்னாடி வேறு ட்ரெஸ் போடுறாங்க, அவ்வளோதான். இந்த கையில் ஒரு துணி மாதிரி சுற்றி செக் பண்ணுவாங்களே, பிபியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கூட்டின்னு போவாங்க பொழுது டெலிவரி ரூமுக்கு. நான் வேணா போய் வசந்திக்கிட்ட பேசிட்டு வரட்டுமாக்கா? இருடி கூப்பிட்டாங்கன்னா போகலாம். கொண்டைலாம் வேற போட்டு விட்டாங்கக்கா. கொண்டை போட்டு தலையில் ஒரு குள்ளா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. காலைல சாக்ஸ்லாம் போட்டு விட்டு வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் போடுவாங்க தான். ஓய் வசந்தி கூப்பிடுறதாவுக்கா, அதே கேட்க மாட்டேதுக்கா. இங்க என்னம்மா பண்றீங்க? அது வந்து வசந்தியை பார்க்க வந்தேன் சார். அம்மா, பேஷண்ட் இருக்க இடத்துல கூட்டம்லாம் சேரக்கூடாதுமா. அதை இப்போ போயிடுங்க சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. எது வந்தாலும் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா? உங்களை வந்து பார்க்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னா கூப்பிடுவாங்க, வந்து பாருங்க. சரிங்க டாக்டர். கூட்டம் சேர்ந்தா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப இன்ஜுரி ஆயிடும். அதனால தான் அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்றோம். சரிங்க டாக்டர். நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, டெலிவரி ஆனதும் சொல்றோம். சரிங்க டாக்டர். சிஸ்டர், வசந்தி பேஷண்ட் ரெடியா? ரெடியாக இருக்காங்க சார். ஏக்கா இவதான் வசந்திக்கு டெலிவரி பார்க்க போறாரா? ஆமான்னு நினைக்கிறேன்டி. ஏக்கா நமக்குலாம் டெலிவரி பார்க்கும்போது வயசான டாக்டருங்க தானே பார்த்தாங்க. டாக்டர் தான் ரொம்ப சின்ன டாக்டராக இருக்காரு. இப்போ தான் படிக்கிற டாக்டர் மாதிரி இருக்காரு. நல்லா பார்ப்பாரா டெலிவரியை? டி அவங்க அதுக்காகவே படிச்சிருக்காங்கடி. டெலிவரியில் நல்லா தான் பார்ப்பாங்க. இல்லை கொஞ்சம் வயசான டாக்டராக இருந்தால் கொஞ்சம் நிறைய அனுபவம் இருக்கும். இவர் ரொம்ப சின்ன டாக்டராக இருக்காருக்கா. இவங்களுக்கு நிறைய அனுபவம் தான் இருக்கும். வயசு கொஞ்சம் இருக்கும் தான், ஒரு 10 வருஷம் அனுபவம் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காரு. அப்படியே சொல்கிற? ஆமாம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா எல்லாருமே சின்ன சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்களாம் நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பை வந்து ஸ்லிம்மாக வச்சுருக்காங்க. அதனால சின்ன சின்ன வயசு மாதிரி தெரியுது எல்லா டாக்டருக்கும். எல்லா டாக்டருக்கும் நிறைய வயசு தான் இருக்கும். ஓ, நீ அப்படி சொல்கிறியா? நான் கூட வயசு கம்மின்னு நினச்சேக்கா. இந்த டாக்டருக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கும்ல? இருக்கும் இருக்கும். ஏம்மா, இங்கே நம்ம பண்ணுறீங்க 2 பேரா? கிளம்பிட்டோம் சிஸ்டர், கிளம்பிட்டோம். இதெல்லாம் வரக்கூடாதுமா. இன்னும் கேட்க மாட்டீங்களா? ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அங்கேயே உட்காருங்க, எது வந்தாலும் நாங்கள் வந்து சொல்லுவோன்னு. கூப்பிட மாதிரி தான் வந்து கூப்பிடுவேன்னு. எனக்கு தெரியாமல் 2 பேரும் இங்கே வந்து நிற்கிறீங்க. டாக்டர் பார்த்தாருன்னா என்ன தான் திட்டுவார். டாக்டர் உள்ளே போயிட்டாரு. என்னது, டாக்டர் வந்துட்டாரா? ஐயோ, உங்களை பார்த்தாரா? பார்த்தாரு, பேசினாரு எங்ககிட்ட. உங்களால் இப்போ நான் திட்டு வாங்க போகிறேன். சரி போங்க, வெளியில் போங்க, வெளியில் போய் உட்காருங்க. கூப்பிடும் போது வந்தால் மட்டும் போதும். குழந்தை பிறந்ததை படுக்க வைக்கிறதுக்கு டவலு, ட்ரெஸ் எல்லாமே நாங்களே எடுத்துன்னு வந்துருக்குறோம். சரிம்மா, வேணும்னா கேட்குறோம். இந்த மாதிரி 2 பேரும் வெளியில் போகிறீங்களா? சிஸ்டர், இதை வந்துட்டு சார். சீக்கிரம் போங்கம்மா. எப்படி மூஞ்ச காமிக்கிறது பற்றி அந்த பொண்ணு? இண்டி வாடி வெளியில் போகலாம். இப்போ தான் சொல்லிட்டு தானே போகிறாங்க. திரும்ப அவங்க என்ன வேடிக்கை பார்த்துருக்கா? இருக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். நீலாம் திருந்தவே மாட்டேன். உனக்கு வந்து அது மாதிரி ஒரு ஆள் வந்து மூஞ்ச காமிச்சு விட்டா கூட நீலாம் திருந்த மாட்டேன். அக்கா டெலிவரி ரூம் கூட்டின்னு போகிறாங்கக்கா. ஆமாம் ஆமாம், நம்ம வெளியில் உட்காரலாம் வா. எலி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்க்கா. வந்துன்னு இருக்காரான். ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்துன்னு இருக்க சொன்னார். அவங்க மாமியாருக்கு சொல்லிட்டியா? மாப்பிள்ளை கிட்டே சொல்லிட்டேன். உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிடுங்க. உங்கள் அம்மா கூட்டின்னு வாங்கினேன்.
சரின்னு சொன்னாரு. டேய் தனியாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன்டி. அவங்க நம்பர் இல்லையா அவங்ககிட்ட? நம்பர்லாம் இருக்குது. நம்ம எதுனா பேசணும்னு வச்சுக்க, அது ஒன்று பேசுவோம், நம்ம ஒன்று பேசுவோம், அதுக்கப்புறம் சண்டை தான் வரும். அதனால அதுக்கிட்ட பேசாமல் இருக்குது நல்லது. நான் மாப்பிள்ளைக்கிட்டே நான் சொல்லிட்டேன், நான் உங்கள் அம்மாவை கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் சரிதான். காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம நம்ம சுற்றி இருக்கோம். அந்த பவுனத்தையும் பெரிய பொண்ணையும் பார்த்தியா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுன்னு இருக்குதுங்க அதுங்க ரெண்டும். எங்கடியே இப்போ தூரமாக வருதுங்க இப்போ ரெண்டும். அவங்க தானே, நான் வேற யாரும் நினச்சேன். சரி வா வா நம்ம வெளில போகலாம். திரும்ப அந்த பொண்ணு வந்து வச்சுக்க சம்மத்தியாக திட்டோம். ஏன்க்கா நர்ஸுங்கனாலே சிடுன்னு இருக்காங்க. அந்த மாதிரி சிடுன்னு பேசும்போதே உன்ன மாதிரி ஆளுங்க மதிக்க மாட்டேதுங்க. இன்னும் நல்லா பல்ல இழிச்சு காமிச்சு பேசிட்டுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். தலைமையில ஏறி உட்காந்துக்கணும் தான் சிடுன்னு பேசுகிறாங்க. ஓ அதான காரணம். ஏக்கா என் மாமியார் உன் மாமியாரும் கற்று பேசுனது பத்தியா? பெரியவங்க நம்ம கூட இருந்தாலே கடவுளே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு பலன்டி. பாரு, என் மாமியாரை வீட்டை விட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் வெளியில் போவாங்க. அதில் வாக்கிங் போகிறதுக்கு அப்படி தான் போவாங்க. பார்த்துக்கோ, ஹாஸ்பிட்டலில் வந்து வசந்திக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துக்கிடி என் கண்ணாயே என்னால் நம்ப முடியலடி. ஆமாம், காலையில் வசந்தியை முதல் பார்த்தது அவங்க தானே. அவங்க இல்லைன்னா என்ன கதியாக இருக்கும் தெரியாது. அது நம்ம கரெக்ட் தாண்டி. மாமியார் தான் கடவுள் மாதிரி வந்துருக்குது. இவங்க மாமியாராக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும். மாமியார் அமைவதெல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்து போல இருக்கு. உன் மனசு ரொம்ப நல்ல மனசு, அதனால உனக்கு நல்ல மாமியாரும் வந்திருக்காங்க. அப்போ உன் மாமியாரே அதான் சொல்கிறேன், மனசை பொறுத்து மாமியார்னா என் மனசு ரொம்ப நல்ல மனசு, அதனால தான் எனக்கும் நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காங்க. மாமியார் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். ஏமா இன்னும் நீங்க போலியா? என்ன சிடுமுஞ்சின சோதரி ஓட்ரி. எப்பா நான் இல்லை, என்னை விட்டுட்டு ஓடுறியா? ஆடி சீக்கிரம். எதுக்கு அதுக்கு அப்படி விழுந்தடிச்சு ஓடி வந்து நிக்க? அங்கே ஒரு நர்ஸ் இருக்கு, சிடுமுஞ்சி நர்ஸ். அதை பார்த்தா பயந்து தான் ஓடி வந்து நிற்கும்.